జై శ్రీ మాత్రే நமக ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம் நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம கார்த்திகை மாத பலன்கள் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த கார்த்திகை மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 16/11/2025 மதியம் 1:35க்கு அஸ்த நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்குது. அஸ்த நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்கிறதுனால ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் வந்து பரிகாரம் பண்ணிக்கணும். என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய சிவா ஆலயங்களிலோ அல்லது வந்து விஷ்ணு ஆலயங்களிலோ சென்று நீங்கள் என்ன பண்ணணும்னா தீப தானம் கொடுக்கணும். அல்லது அங்கே தேவையான எலக்ட்ரிக் பல்பு இந்த மாதிரி வாங்கி தானமாக கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா ஸ்கூல் இருக்கு இல்லைங்களா, உங்கள் பக்கத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கூலில் டியூப் லைட்டு இது மாதிரி எலக்ட்ரிக் அதாவது விளக்குகளை வந்து தானமாக கொடுக்கணும். அது ஸ்கூலுக்கு கூட நீங்கள் பல்பை தானமாக கொடுக்கலாம். உங்களால் என்ன முடியுதோ அதை நீங்கள் சிறப்பாக செஞ்சாலே போதுமானது. இதனால வந்து உங்களுக்கு புண்ணியமும் ஆகும். ஒரு வருடம் முழுவதுமே வந்து பணத்தட்டுப்பாடு இருக்காது. அதே மாதிரி விபத்துகள், அகால மரணம், அகால கண்டங்கள்லாம் உங்களுக்கு நடக்காது. இந்த மாதம் வந்து ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னா, நிறைய புதுசாக வாய்ப்புகள் தேடி வரும். ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய புது வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். இவ்வளோ நாள் நிறைய வாய்ப்புகள் இல்லைன்னா கூட இப்போ இந்த மாதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை, அதே மாதிரியே நிறைய புது மனிதர்கள், புது பார்ட்னர்ஸு, புதிய நட்புகள், இது எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்க போகுது. நீங்கள் கொஞ்சம் நல்ல புத்துணர்ச்சியோடு இருந்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை உங்களால் செய்ய முடியும், சாதிக்கவும் முடியும். உங்களுக்கு 7ஆம் இடத்துல நிறைய கிரகங்கள் இருக்குது. செவ்வாய், புதன் உங்களுக்கு 2, 5 கூடைய பாக்கிய அதிபதி, அதாவது பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவரும் நிறைய காசு பணத்தை கொடுக்கக்கூடியவரும் உங்களுக்கு 7ஆம் இடத்துல போய் இருந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. இது ஒரு நல்ல இது. 7ல் வரப்போகிறாரு. இது ஒரு நல்ல அமைப்பு. அதே மாதிரி குரு வக்ரமாய் 2க்கே மறுபடியும் வரப்போகிறாரு. அப்போ குரு திசை உங்களுடைய ஜாதகத்தில் யாருக்காவது குரு வக்ரம் இருக்கோ அல்லது உங்க ராசி அதிபதி ஏதாவது கிரகங்கள் வக்ரமா இருக்கும்போது இந்த குரு இன்னும் சிறப்பாக செயல்படுவாரு. அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் கூட 2ஆம் இடத்துல இருக்கனால நல்ல காசு பணம் வரதுக்குண்டான அமைப்பு இருக்கு. புதுசா வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுக்கு நிறைய இந்த மாசம் வந்து நல்லா கால்குலேட் பண்ணி நிறுத்தி நிதானமா யோசிச்சு எப்படி நம்ம பணம் சம்பாதிக்கிறதுன்னு யோசிச்சாலே போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே பணம் வந்துடும். அதுக்குண்டான செயல்பாடுகள் தன்னால நடக்க ஆரம்பிச்சிரும். இந்த 7ஆம் இடத்துல நிறைய கிரகங்கள் இருக்கும்போது நிறைய பிரச்சனைகள்ல இருந்து நிவர்த்தி கிடைக்குங்க. நீங்க கையாளுறதுல உங்களுடைய ஆளுமை திறன் தான். நீங்கள் எப்படி ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களோட பிரச்சனைகள் தீரப்போகுது. உன் வாழ்க்கை உன் கையில்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. பெரிய லெவலில் கடன் பிரச்சனை இருக்குன்னா அதெல்லாம் முடியறதுக்கு உண்டான காலகட்டம் தான். அதனால் நீங்கள் யோசித்து செயல்பட்டுக்கோங்க. அதே மாதிரி பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும், உங்களுக்கு தொழிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. தொழில் புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாமான்னா இந்த மாதம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்பு, புதுசாக தொழில் தொடங்குறதுக்கு உண்டான அமைப்பும் இருக்கு. அதே நேரத்தில் பார்ட்னர்ஷிப்பும் உங்களுக்கு வருவாங்க. உங்களுக்கு நல்ல மைண்டு, பொதுவாகவே ரிஷபராசிக்காரங்க எப்படி காசு பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நல்ல கிளவராக இருப்பாங்க. முக்கியமாக ரோகிணி நட்சத்திரக்காரங்க, இந்த மிருகசீச நட்சத்திரக்காரங்களுக்கு, ரிஷபராசியில் இருக்கக்கூடிய மிருகசீசத்துக்கு எதை தொட்டாலும் காசு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது. ரோகிணி நட்சத்திரம் வந்து கொஞ்சம் நிறைய உழைக்கணும். அந்த மாதிரி உழைச்சாதான் அவங்களுக்கு நிறைய காசு பணம் வரும். ஆனால் அதுவும் ஒரு நல்ல அமைப்பு தான். உங்களுக்கு நல்ல நாலேஜு, உங்கள் நாலேஜை வச்சு நீங்கள் நல்லா சம்பாதிக்க முடியும். புதுசாக பார்ட்னர் வருவாங்க. ஏற்கனவே இருந்த பார்ட்னர் விலகி புது பார்ட்னர் கிடைக்கிறது. புதுசாக ஒரு தொழில் தொடங்குறதுக்கு முதலீடு செய்கிறதுக்கு உண்டான அமைப்புகள், இது எல்லாம் தன்னால் நடக்கும். அதே மாதிரி பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு இவ்வளோ நாளாக நீங்கள் பேங்க்கில் போய் ஒரு லோன் ப்ராசஸ் எடுத்திருப்பீங்க, அது நடக்காமல் இருந்திருக்கும். இந்த மாதம் அது கைகூடும். இதெல்லாம் அனுகூலமாக இருக்கும். அதே மாதிரி கடனை அடைக்கிறதுக்கு காரியங்கள் கைகூடும், காரிய சித்தியாகும் இந்த மாதம். ஏன்னா 7ஆம் இடத்துல அத்தனை கிரகங்கள் இருக்கு. கேட்ட பக்கம் கேட்ட உதவிகள் கட்டாயம் தேடி வரும். உதவிகள் இந்த மாதம் நிறைய உங்களுக்கு கிடைக்கும். அது மூலிமா நீங்கள் அனுகூலங்களையும் ஆதாயங்களையும் அனுபவிப்பீங்க. தொழிலில் நல்ல வருமானம், லாபம். 11ல் இருக்கக்கூடிய 10க்குடைய சனி 11ஆம் இடத்துல இருக்கனாலையும், அதுவும் இல்லாமல் குரு வந்து வக்ரமாக இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு நல்ல காசு பணம் வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி 6ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கனால உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல அமைப்புகள் இருக்குது. நிறைய ப்ரொமோஷன்ஸு, அதே மாதிரி நல்ல மன நிம்மதி, ஒர்க்கு பேர்டன் குறையிறதுக்கு உண்டான அமைப்புகள், இது எல்லாமே இருக்குது. உத்தியோகத்தில் ப்ரொமோஷன் கிடைக்கிறது, அதே மாதிரி நீங்கள் விரும்பின துறையில் வேலை கிடைக்கிறது, இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது.
உங்களுக்கு நல்ல ரெகக்னைஸ் கிடைக்கும். நெறைய பேத்துக்கு வந்து தொழில் மாற்றங்கள், வேலை மாற்றம், உத்தியோக மாற்றங்கள் இதெல்லாம் நடக்கும். படிக்கக்கூடிய குழந்தைகள் படிப்புல நல்ல ஆர்வம் செலுத்தி, படிக்கக்கூடிய விஷயங்கள்ல நெறைய விஷயங்கள கத்துக்கிட்டு, தன்னிலை உணர்ந்து, நல்லா படிச்சு, நல்ல ரேங்க் எடுக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இந்த மாசம் வருது. உயர்கல்வியில படிக்கிறவங்க நல்ல அமைப்புல வருவாங்க வெளியில. நல்ல ரேங்க் ஹோல்டரா வருவாங்க. சில பேருக்கு படிச்சு முடிச்சோனே வேலை கிடைக்கும். சில பேருக்கு கேம்பஸ்லயே கிடைக்கிறதுக்கு உண்டானது. இன்டர்ன்ஷிப்ல நல்ல ஸ்டைஃபனோட நல்ல இடத்துல வேலை கிடைக்கிறது. இந்த மாரி அமைப்புகள்லாம் இருக்கு. அதே மாரி வந்து பெண்கள பொறுத்தவரைக்கும் ரிஷபராசியில இருக்கக்கூடிய பெண்கள பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கு. நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கைகூடும். ஆடை, ஆபரண சேர்க்கை உண்டு. கணவன், மனைவி இடையே இருந்த கருத்து அ வேறுபாடுகள்லாம் நீங்கி ஒற்றுமையாக இருப்பாங்க. நல்ல இணக்கமான ஒரு சூழ்நிலையும், ஒற்றுமையான ஒரு இதுவும் நல்லபடியா இருக்கும். அதே மாரி நெறைய பேருக்கு திருமண பிராப்தம் இருக்கு. கணவன் வழி ஆதாயம் உண்டு. குடும்பத்துல இவ்வளோ நாளா இல்லாம இருந்த விஷயங்கள்லாம் மாறி, இப்போ ஒற்றுமையும், குடும்பத்துல நல்ல சப்போர்ட்டும் கிடைக்கும். ஆடை, ஆபரண சேர்க்கை, சில பேர் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள், புதுசா தொழில் செய்யக்கூடிய விஷயங்கள், உங்களுடைய குடும்பமே அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள், இந்த மாரிலாம் உங்களுக்கு நடக்கும். பொதுவா ரிஷபராசிக்கு வந்து இந்த மாசம் வந்து வீடு மாற்றமோ, அல்லது வந்து வேலை மாற்றமோ உறுதியாக உண்டு. ஒரு சிலருக்கெல்லாம் தாய் வழி உறவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள்லாம் மாறி நல்லபடியா இருக்கும். தாய் வழி ஆதாயம், தாய் வழி சொத்துக்கள் வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. இவ்வளோ நாளா அந்த வழக்குகள்ல வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள், உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடியது. நெறைய பேருக்கு வந்து ஒரு இடம் வாங்குறது, ஒரு வீடு வாங்குறது இருக்கு. பொதுவா ரிஷபராசிக்கு திருமண பிராப்தம் இருக்குங்க. இந்த காலத்துல, இந்த மாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ காலமா திருமணத்துல ஏதோ ஒரு தடை இருந்தா கூட, இந்த மாதம் அது வந்து தடைகள், தாமதங்கள்லாம் நீங்கி திருமணம் ஆகுறதுக்கு உண்டான அமைப்புகள் உறுதியாக இருக்கு. நீங்க மூவ் பண்ணீங்க அப்படின்னா, திருமணம் நிச்சயிக்கப்படும். ஒரு சிலருக்குலாம் திருமணமே இந்த மாசம் ஆகுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வெற்றி கிடைக்கும். காதல் திருமணம் கைகூடும். ஒரு சிலருக்குலாம் பதிவு திருமணம் அப்படிங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. மருத்துவ செலவு, சிறு சிறு மருத்துவ செலவுகள் இருக்கு. வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும். அதே நேரத்துல வந்து உங்களுக்கு தாய் வழி சொத்து, தந்தை வழி சொத்துக்கள்லாம் உங்களுக்கு பிரச்சனையே இல்லாம பூர்வீகத்துல இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி பூர்வீக சொத்துக்கள் கைகூடும். பொதுவாவே சொத்து சேர்க்கை இந்த மாதம் உங்களுக்கு இருக்குங்க. 7ஆம் இடத்துல நெறைய கிரகங்கள் இருக்கனால, நெறைய பிரச்சனைகள் இருந்து நிவர்த்தி. முக்கியமா கடன் ரீதியா இவ்வளோ நாளா கழுத்த நெரிக்கிற அளவுக்கு இருந்தா கூட, அந்த கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே அகன்று, கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளியோ அல்லது ஒரு நிவர்த்தியோ இந்த மாதம் உறுதியாக இருக்கு. காளி அல்லது துர்க்கை வழிபாடு பண்ணுங்க. பொதுவாவே கார்த்திகை மாசம் சாஸ்தாக்கு வழிபாடு பண்ணுங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. சிறப்பான பலன்களை கொடுக்கும். இந்த 1 மாத காலம் சாஸ்தா ஐயப்பன வந்து நீங்க வழிபாடு பண்ண கலியுக வரதன் அப்படின்னு சொல்லுவாங்க. கலியுகத்துல கண் கண்ட தெய்வமே ஐயப்பன் தான். அவர வழிபாடு பண்றதுனால உங்களுக்கு நெறைய பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி கிடைக்குங்க. அதே மாரி ஆஞ்சநேய வழிபாடும் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்க, ரிஷப ராசியில இருக்கக்கூடிய கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது சூப்பரான டைமு. மிகப்பெரிய லெவல்ல புகழ், பேரு, ஞானம், அறிவு எல்லாமே கிடைக்கும். ஃபேமஸ் ஆவீங்க. உலக லெவல்ல வேர்ல்டு ட்ரெண்ட் ஆகுறது, அதாவது ஃபேமஸ் ஆகுறது, நெறைய புது புது வாய்ப்புகள் கிடைக்கிறது, இந்த மாரி இருக்கும். வெளிநாடுகளுக்கு சென்று நெறைய காசு பணம் சம்பாரிக்கிறது, இந்த மாரி அமைப்புகள்லாம் இருக்குது. அரசாங்க உத்தியோகத்துல இருக்கவங்களுக்குலாம் இது சூப்பரான டைமு. நெறைய காசு பணம் சம்பாதிக்கிறது, ப்ரொமோஷன் வாங்குறது, நல்ல பேர் வாங்குறது, உயர் அதிகாரிகளுடைய அ நல்ல நற்பெயர்களை சம்பாதிக்கிறது, திடீர்னு ப்ரொமோஷன் கிடைக்கிறது, இந்த மாரி அமைப்புகள், காசு பணம் கிடைக்கிறது, பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள், இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். அதே நேரத்துல அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது ஒரு சூப்பரான டைமு. இந்த டைம வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, டைரக்ட்டா நீங்க ஜெயிக்கிறது தான். கட்சி தலைமையிடமும் உங்களுக்கு ஒரு பொறுப்ப குடுக்கும். அதுல நீங்க நல்ல திறம்பட செயல்படுவீங்க. மீடியா சப்போர்ட் கிடைக்கும். நெறைய வாய்ப்புகள், பெரிய மனிதர்களுடைய ஆதரவு, பொதுமக்களுடைய ஆதரவுகள் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஈஸியா ஜெயிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. நெறைய எக்ஸ்போஸ் ஆகுங்க. அரசியல்வாதிகள பொறுத்தவரைக்கும் நெறைய எக்ஸ்போஸ் ஆகுங்க. உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்ல டைமா இருக்கு. இந்த டைம கரெக்ட்டா யுட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, மக்கள் மத்தியில நீங்க மிகப்பெரிய லெவல்ல ஒரு நல்ல அரசியல் தலைவரா சிறந்து விளங்குவீங்க. பொதுவாவே ரிஷபராசிக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான மாதமா தான் இருக்குது. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.